தேவனுடைய வார்த்தைக்காக எங்களை ஆயத்தப்படுத்த போகிறோம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேலைக்காக தகப்பனே எங்களை மீண்டும் உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டும் உம்முடைய சமூகத்திலே வரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை மீண்டும் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக ஆண்டவரே, ஒவ்வொருவரை நீ காண்கிற தேவன். இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்னத்தை பேச போகிறோம், எதை சிந்திக்க போகிறோம், எல்லாமே நீர் அறிந்த தேவன். அதனாலே நிச்சயமாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒன்றே எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அதனாலே நிச்சயமாக உம்மால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்ட மனிதனை நீர் அறிந்த தேவன். அந்த மனிதனுக்காகவே நீர் உம்முடைய ஒரு தீர்க்கதரிசியை நீர் அனுப்பின தேவன். அந்த மனவாட்டியை ஆயத்தப்படுத்தும்படியாகவே நீர் ஒரு மனிதனை நீர் அனுப்பின தேவனாயிருக்கிறீர். அதனாலே கர்த்தாவே, நிச்சயமாக உம்முடைய வார்த்தையை கை கொள்ளுகிற மனிதனையும் உம்மை தேடுகிற மனிதனையும் நீர் தேடி வருகிற தேவன். அதனாலே நிச்சயமாக கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்திலே அப்படிப்பட்டதான ஆண்டவரே சிந்தையோடு, அப்படிப்பட்டதான ஆண்டவரே நினைவோடு வந்த உம்முடைய பிள்ளைகளை நீர் காண்கிற தேவன். அதனாலே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதித்து நிச்சயமாக உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக ஊடுருவி கர்த்தாவே ஆண்டவரே, எங்களை உம்முடைய சத்திய வசனத்திலே நடத்தும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். திறக்க போற வார்த்தை ஆசீர்வதியும். அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும். அந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே சகரியா 9:9 நாங்கள் எடுப்போம். ஒன்பது நாங்கள் வாசிப்போம். வாசியும். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறையின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். நாங்கள் வாசி. සියෝන් දියණියනි බොහෝසෙයින් ප්‍රීතිමත් වේයන්න. ජෙරුසලමේ දියණියනි ශබ්ද පවත්වාපන්න. බලව නුඹේ රජ නුඹ වෙතට එනසේක. උන්වහන්සේ ධර්මිෂ්ඨය ගැලවීම ඇත්තාය. උන්වහන්සේ යටහත්ය. කොටලුවකු එනම් කොටලු දෙනෙකුගේ පැටියෙකු පිට නැගී එනසේක. ආමේන්. நாங்கள் இன்னொரு பகுதியை மத்தேயு 1ஆம் அதிகாரம் அதுல 21 22 மட்டும் நாங்கள் வாசிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆமென். யாவரும் அவரை வாசி. පුත්‍රයෙකු වදන්නේය. උන්වහන්සේට යේසුස් යන නාමය තබා පන්න. මක්නිසාද තමන්ගේ සෙනඟ ඔවුන්ගේ පාපවලින් ගලවන්නේ උන්වහන්සේයයි කීවේය. මේ සියල්ල සිදු වූයේ බලව කල්යාව ගර්භණීව පුතේකු වදන්නේය. උන්වහන්සේට එම්මානුවේල් යන නාමය තබනවා ඇත. ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலே நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து நான் பேச விரும்புகிறேன். எங்களுக்கு அங்கே உலகமோ அங்கே கிறிஸ்துவனுடைய பண்டிகை பிறப்பை குறித்து எதிர்பார்க்கி கொண்டிருக்கிற வேளையிலே நாங்கள் வெளிப்பாட்டிற்கூடாக அவர் எப்படி பிறந்தார், அவர் எப்படி இப்போது இருக்கிறார் என்பதை நாங்கள் காணும்படியாக இந்த நாளிலே நாங்கள் வார்த்தையை நாங்கள் வாசித்திருக்கிறோம். அதனாலே நிச்சயமாக இந்த நாளிலே தேவன் இதை ஆசீர்வதித்து அவருடைய வார்த்தை கூடான ஒரு வெளிப்பாடை அவர் தருவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். தேவனுடைய வார்த்தையை கேட்க நீங்கள் உற்சாகமாக இருந்தால்தான் என்னால் போதிக்கையிலும் இந்த எக்ஸாமை குறித்து சிந்திக்க வேண்டாம். ஆமென். ஏனென்றால் அது ஒரு இலகுவாக தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது அன்றாட ஒரு காரியம். ஆமென். அதனாலே நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்வோம். ஒரு கன்னிகையின் மூலம் ஒரு குமாரன், ஒரு கன்னிகையின் மூலம் ஒரு குமாரன் என்ற ஒரு தலையங்கத்திலே நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். நம்முடைய அருமையான அந்த தீர்க்கதரிசி மரிக்கிறதுக்கு முன்பாக அவர் 2 செய்திகளை அவர் எடுத்து வைத்திருந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அடுத்ததாக சர்ப்பத்தின் அடிச்சுவடு. அதிலே கிறிஸ்மஸ் தினத்திலே இந்த ஒரு தலையங்கத்திலே தான் அவர் பிரசங்கிக்க இருந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்ற ஒரு தலையங்கத்தில். ஆனால் அதை முடியாமல் போனது. ஆனாலும் எலியாவினாலே முடியாததை தேவன் எலிசா கூடாக செய்தது போல தேவன் இந்த நாட்களிலே தம்முடைய மனவாட்டி கூடாக அவர் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராக இருந்து பேசப்படாத ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்தாவி கூடாக தேவன் ஏன்னா இன்றைக்கு யோசுவா யாரு? நம்முடைய பரிசுத்தாவி. யெகோவா என்ன அர்த்தம்? யோசுவா என்ற என்ன அர்த்தம்? யெகோவா இரட்சகராயிருக்கிறார். ஆமேன். அப்ப பரிசுத்தாவி இன்றைக்கு இரட்சகராக இருந்து இன்றைக்கு அவர் மீதியானதை அவர் நடத்துறார். ஆமே. பாருங்க, ஒரு கன்னிகையின் மூலம் ஒரு குமாரன். அப்ப பாருங்க, தேவன் எந்த வண்ணமாக, அதே போலதான் தேவன் ஒரு 10 கன்னிகையிலையும் ஒரு சபைக்கு அவர் என்ன செய்கிறார் அங்கே உதாரணப்படுத்துறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் உத்தமம் உள்ள தேவன், அங்கே நீதி உள்ள தேவன், அவர் ஒரு பாவம் அறியாத தேவனாயிருக்கிறபடினால் அவர் ஒரு கன்னிகையின் மூலம்தான் அவர் என்ன செய்ய வேண்டும், அவர் வர வேண்டியவராயிருந்தார். அதனால் தான் நீங்க சகரியாவோ மத்தேயுவிலே பார்க்கிற வேளையிலே ஒரு கன்னிகை தான் என்ன செய்ய முடியும், கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற முடியும். அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் புதிய ஏற்பாடுல பார்க்கிற வேளையில சபையானது கன்னி தன்மையை இழந்ததா இருக்கிறது. ஆனால் அதை ஆவிக்குரிய விதத்துல தான் நாங்கள் அதை பார்க்க வேண்டும். கன்னி என்றா என்ன அர்த்தம்? கரைபடாதது, புனிதமானது, பரிசுத்தமாக்கப்பட்ட ஒன்றாய் கரைபடாது. அதாவது அங்கே கரைபடாத, உதாரணத்துக்கு கன்னி என்று பார்க்கிற வேளையில் ஒரு மனிதனினாலே கரைபடாத ஒன்று. ஆவிக்குரிய விதத்துல பார்க்கிற வேளையில கோட்பாடுகள் ஸ்தாபனங்களினாலே கரைபடாத ஒன்றுதான் மணவாட்டியா இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மணவாட்டி தான் ஒரு குமாரனை, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிறப்பிக்க முடியும். கலப்படமற்றது, கரைபடாதது, அது ஒன்றுதான் என்ன செய்ய முடியும், தேவனுடைய அந்த இயேசு கிறிஸ்துவை, அதாவது தேவனுடைய வார்த்தையை அதை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அதே போலதான் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும் போதுதான் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்லப்பட்ட வண்ணமாகவே அங்கே தேவன் என்ன செய்தார், ஒரு கன்னிகையின் மூலம். நீங்க வாசிங்க லூக்கா 1:27. நாங்க இன்றைக்கு நீங்க இதெல்லாம் வாசிச்சிருப்பீங்க. ஆனா அவர் எப்படி அதை அங்கே செய்தார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய ஒவ்வொன்று, அதாவது பிறப்பில் இருந்து அவர் மரிக்க மட்டும் எப்படி ஒரு முதன்மையான ஸ்தானத்தை பெற்றிருந்தார் என்பதை நாங்க போதனை இல்லாம ஒரு பாடமா பார்க்க போறோம். அது ஒரு அழகான ஒன்று. நீங்க வாசிச்சிருப்பீங்க, ஆனா அதுக்குள்ள இவ்வளவு ஒன்று இருக்கா என்பதை இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். ரைட். 1:27 வாசி. தாவீதின் வம்சத்தாராகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்துக்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். ஆமே. பாருங்க, ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த
ஒரு கன்னிகை இடத்திலே தேவனால் என்ன செய்யப்பட்டானாம்? அனுப்பப்பட்டான். அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தை அங்கே, ஏனென்றால் அங்கே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதனால் அவள் என்ன செய்யப்படாத இருந்தால் கரைபடாதவளா. இப்ப பாருங்க, அவருடைய முதலாவது பிறப்பு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கன்னிகையின் மூலம் கரைப்படாதது முதலாக அவருடைய ஜீவனுள்ள வித்து அதுல வந்தது. அப்ப பாருங்க, எப்பயுமே முதன்மையான ஒரு ஸ்தானத்தை அவர் அங்கே பெற்றிருந்தார். இப்ப பாருங்க, அடுத்தது நாங்க இப்ப பார்க்க போறோம். இதை எல்லாமே பார்த்துட்டு நாங்க மெசேஜுக்கு போவோம். அடுத்த பாருங்க, இப்ப சகரியாவுல நாங்க இப்ப வாசிச்சோம். என்ன, அதை திரும்ப வாசிங்க. சகரியா 9:9. இத எல்லாம் வாசிக்க மட்டும் நாம கொஞ்சம் வெயிட் பண்ணும். 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ரைட். இப்ப பாருங்க, அடுத்தது என்னது? கழுதை. இப்ப நாங்க கழுதை குட்டியில் அவர் வருகிறார். இப்ப நாங்க பார்த்தனாங்க, கன்னியின் மூலம் அவர் என்ன செய்தார்? கரைப்படாத முதன்மையான, அதாவது மரியாளுக்குள்ளாக முதன்மையான அந்த கற்பப்பெரு கரைப்படாத முன்பே முதற் பலனாக அவர் வந்தார். இப்ப பாருங்க, இப்ப ரெண்டாவது நாங்க இப்ப கழுதையை பார்க்கிற வேளையில இப்ப இங்க வந்து ஆழம் அங்க வரையில, ஆனா எழுதப்பட்டிருக்கு. இப்ப அடுத்தது வாசிங்க, மார்க்கு 11:2. குயிக்கா நீங்க வாசிங்க, மற்றவங்க எழுதி வைத்துக் கொள்ளும். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். ஆமே, ரைட், காணும். இது நீங்க தொடர்ந்து வாசிச்சவட இப்ப எங்களுக்கு போயிட்டுக்கா பாருங்க, மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டி. யாராவது ஏறினதுல அவர் ஏறிடலாம். இப்ப விளங்குது. இப்ப நாங்க வாசிச்சிருப்போம். ஆனா இப்ப ஆழத்துல போய் பார்க்கக்குள்ள அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்க பார்க்க போறோம். ரைட். அப்ப பாருங்க, மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ரைட். அடுத்தது வாசி, லூக்கா 19:30. இது கழுதை தானே, ஒவ்வொன்றா நான் இப்ப காட்ட போறோம் உங்களுக்கு. அடுத்தது என்ன? லூக்கா 19:30. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ரைட், காணும். இப்ப பாருங்க, அதையும் பாருங்க, அதுலயும் அப்படி எழுது. அடுத்தது பாருங்க, யோவான் 12:13 எடுங்க. குடத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். வாசி. அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். ஆமே, ரைட். இப்ப பாருங்க, இப்ப சில காரியம் பாத்தீங்கன்னா ஒன்றோட நின்றுரும். ஆனா இந்த ஸ்டோரிய பாத்தீங்கன்னா 4 பேரும் சாட்சி கொடுக்குறாங்க. பாருங்க, ஒரே காரியத்தை அதுல ஒரு ஆள் விட்டதை ஒரு ஆள் நிரப்புறாங்க. ஆனா 2 காரியத்தை அதே ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராது. ரைட். அடுத்தது தீர்க்கதரிசன நிறைவேறுதலையும் பார்க்க போறோம். பாருங்க, மத்தேயு 21:2 இருந்து வாசிங்க. மத்தேயு 21. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ரைட், 4 வாசிங்க. 4. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மறியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆமென். அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தை எப்படி உரைத்ததோ அது அப்படியே நிறைவேறின. இப்ப பாருங்க, நாங்க அடுத்ததுக்கு போகலதான் என்ன ஆழமா படிக்கலாம். அப்ப பாருங்க, இந்த வசனமே தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அப்படியே நடந்தது. அதுல எதுவுமே மாறிடா.
அப்ப பாருங்க, தேவன் உலக தோட்டத்துக்கு முன்பாகவே எல்லாமே நியமிச்சிட்டு, அப்ப அவர் ஒரு இடத்துல பிறக்கணும்டா அது ஒரு காலம் ஒருவரும் ஏறிராததா இருக்கும். அப்ப அவருக்கு தெரியும் எந்த இடத்துல அந்த கழுதை கட்டி இருக்கு, நீங்க போய் அவுத்துட்டு வாங்க, அதான் உங்களோட வேலை. அப்ப பாருங்க, அது யாருக்கு வேணுமெண்டா ராஜாவுக்கு வேணும். ஆமே, நீங்க தேவனுக்கு வேணுமெண்டா அவன் பேசாம விட்டுருவான். அப்ப அதே போலதான் இன்னைக்கு தேவனால முன்குறிக்கப்பட்ட ஜனங்களை தேவன் அறிந்திருக்கிறார். அவர் சொல்லும் போது செய்யும் போது அது தானாவர். ஏனென்றா அது தேவனால நியமிக்கப்பட்ட ஒன்றாய். ஏனென்றா தேவன் அந்த கரைபடாத, இன்னைக்கு வார்த்தையை தான் நாங்க பார்க்கணும், இல்லாட்டி இன்னைக்கு மனிதர் யாருமே போயிடலாம். இன்னைக்கு கரைபடாத தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசிக்கிற ஒரு மத்தியில தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு இருக்கு. இன்னைக்கு உலகமானது இன்னைக்கு எப்படியோ கொண்டாட போகிறது. ஆனா இன்னைக்கு நவீனம் வளர்ந்தபடினால இன்னைக்கு உலகத்துக்கு தெரியும், இன்னைக்கு அவர் அந்த டேட்ல அநேகமானவருக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞானம் தொழில்நுட்பமானது அங்கே பரப்பப்படுகிற வேளையில அது தெரியும். ஆனால் அதை உணர்வுபூர்வமாக சரியானதை அறியாமலே உலகம் இப்படி ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுதென்றா அது சரியாகவே அதை தினம் என்றா அது எப்படி கொண்டாடும் என்பதை நீங்க சிந்தித்து பாருங்க. அதனாலதான் தேவன் என்ன செய்தார், அதை மறைத்து வைத்தார். ஆனா தேவன் தம்முடைய ஜனத்துக்கு அதை வெளிப்படுத்தி, அதனாலதான் நாங்க எப்பொழுதுமே அவருடைய பிறப்பையும் உயிர்த்தெழுதலையும் மரணத்தையும் நாங்க நினைவு கூறுவோம். நாங்க இங்க வருகிற ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம்டா நினைவு கூறுவோம். அதே போலதான் இந்த வார்த்தையை பார்க்கக்குள்ள இன்றைக்கு நினைவு கூறுவீங்க. ஏனண்டா அவர் எப்படிப்பட்டவர், எதன் மேல அவர் ஏறி போவார். நீங்க ஒரு கழுதையாக இருந்தா நீங்க அதே வண்ணமாக நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டு இருந்தாதான் உங்களை பயன்படுத்து, விளங்குதா உங்களை? அப்படி இல்லாட்டி அவர் ஏற முடியாது. அதனாலதான் மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னால தேவன் அங்க வந்தான். பாருங்க வார்த்தை எப்படி, ஒரு கண்ணியை அங்க என்ன செய்யப்பட்டுதான் நியமிக்கப்பட்டிருந்த. ரைட், இப்ப நாங்க அடுத்த பாயிண்ட்க்கு வருவோம், செய்திக்கு போவோம். ரைட், அடுத்த கல்லறைக்கு போவோம். பாருங்க, நான் அடுத்ததுக்கு போவோம். ரைட், கல்லறைக்கு போயிட்டு வரும். ரைட், மத்தேயு 27:60 வாசி. இது இன்றைக்கு ஒரு பாடமா போக்களை சிந்திக்காதீங்க, ஆனா ஒரு ஆழமான. ரைட், மத்தேயு 27:60. தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். ஆமே, பாருங்க, தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறை. இப்ப இப்படி இருக்கக்குள்ள எங்களுக்கு ஒரு டவுட்டுகள் வரும். ரைட், அடுத்ததுக்கு போவோம். மார்க்கு 15:46. அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு அவரை உதட்டி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தார். ரைட், இது இவனும் அப்படியே மறைச்சிட்டான். ரைட், லூக்கா 23:53 போங்க. அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தார். ஆமென். இப்ப புரியுதா உங்களுக்கு என்னையா? ஏன்னா பைபிள் புரட்டையில நீங்க திரும்ப வாசிங்க. அதாவது லூக்கா 23:53. அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தார். ஆமென். பாருங்க, கண்மலையிலே வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாததுமாயிருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அப்ப பாருங்க எப்படி தேவனை பாத்தீங்களா? கண்ணியின் மேலும் கரைப்படாத முதன்மையான. அடுத்தது பாருங்க, அவர் என்ன செய்யறார், ரெண்டாவது கல்லறை நாங்க வரும்போது அடுத்ததாக நாங்க பார்த்தோம்னாங்க கழுதை. ஒரு காலும் ஒருவனும் ஒருவர் கூட இருக்கு. இப்ப சில நேரத்துல நாங்க ஒரு குட்டியை போட்டா யாராவது வளர்க்கிறவங்க கூட ஏறுவாங்க, அது ஏறக்கூடாது. ஆமே, அவர் ராஜாதான் ஏறுவீர். ஆமே, அதுதான் தேவனா இருக்கிறார். அப்ப பாருங்க, தேவனை நீங்க அறிஞ்சாதான் நீங்க உங்களை வச்சு பார்க்க. ஏன்னா இல்லாட்டி எங்கட சுயநீதி என்ன செய்யுமாண்டா, இல்ல அவர் எங்களோட வருவீர். ஏண்டா பிசாசு எப்பயுமே தேவன் உங்களோடு இருக்கிறார்ன்றதை அவன் சொல்லியே உங்களை பாதாளத்துக்கு கொண்டு போறது அவன்கிட்ட வேலை. அதான் திக்க சொல்றேன், நான் பாதாளத்துக்கு போய் பார்த்தேன், அங்கே அதிகமான நீதிமான்கள் நல்லவர்கள் தான் இருந்தாங்க. விளங்குதா? ஒரு பாவம் ஒரு தவறும் செய்யாதவங்க தான் அங்க இருந்தாங்க.
புரியுதாம்? ஏன்னா நாங்க நல்லவங்க ஒன்றுமே செய்யக்கூடாது. ஆனா தேவன் பாவிய பார்க்கக்குள்ள அவன் முந்தி இருந்துட்டான். ஏனென்றா அவன் என்ன செய்ய தேவன்ட வார்த்தை வரக்குள்ள அவனுக்கு உணர்த்தப்பட்டு, ஆண்டவரே பாவியான என் மேல அவனுக்கு ஒரு தாழ்மை இருந்துச்சு. இவன் சரி 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 என்று இருந்தபடினால போயல. ஆனா பாவிக்கு மாத்திரம்தான் அவருடைய ரத்தத்துடைய கிரயத்துடைய விலையேற பெற்றது அவனுக்கு தெரியும். விளங்குது அவன் அதே வண்ணமான ஒரு நிலை. ரைட், அடுத்தது வாசிப்பம் பாருங்க. 23:50. ரைட், இப்ப பாருங்க அந்த 3 பேரும் இவங்க என்ன செய்யறாங்க? ஒருவனும் ஒரு காலும் என்னையா வைக்கப்படாத கல்லறையில அவங்க என்ன செய்ய அந்த மத்தேயு சொன்னா புதிய கல்லறை. அப்படி என்ன நீ அதாவது யாருமே வைக்கப்படாத ஒரு கல்லறை. ரைட், அடுத்தது பாருங்க அவருடைய ஒவ்வொரு காரியம். ஏனென்றா அவர் ஒரு தேவனா இருக்கிறபடினால அவர் அந்த வண்ணமான ஒரு நிலையில தான் வர வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு அவர் யோசேப்பு கூட அவர் பிறந்திருந்தா யோசேப்பு ஒரு முதன்மையானவனை பெற்றிருப்பான். ஏன்னா யோசேப்பு அவன் பேர் தான் அங்க முன்னால வந்திருக்கு. ஆனா தேவன் தன்னுடைய பேரை முதன்மையா வரும்படியாக யோசேப்பை ரிஜெக்ட் பண்ணி அவர் என்ன செய்தார்? கண்ணிக்குள்ளாக அதே போலதான் அவர் ஒவ்வொரு இடத்திலும். ஏன்னா அங்க சங்கீதத்துல பாருங்க தாவீது சொல்றான். இந்த எலும்பு இட ஸ்டோரிக்கு வருவோம். அடுத்த 34 சங்கீதம் 34:20 எடுங்க. ஆமென். என்னையாம் அவருடைய எலும்புகள் ஒவ்வொன்றையும் அவர் என்ன செய்யறாராம்? காப்பாற்றுகிறார், அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. யோவான் 19:36 எடுங்க. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கின்ற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. ஆமென். ஏனென்றா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இதை நாங்க ஒவ்வொன்றா பார்க்க முதல் நான் சொல்றேன். ஏனென்றா நீங்க பாத்தீங்கன்னா என்ன இயேசு கிறிஸ்து எப்ப மரிச்சார்? வெள்ளிக்கிழமை. அவர் எத்தனைக்கு? 3 மணிக்கு அவர் என்ன செஞ்சா மரிச்சிட்டு. அப்ப இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா அடுத்தது சபத், ஓய்வு நாள். அப்ப ஓய்வு நாள் எப்ப ஆரம்பிக்கப்படும்? 6 மணிக்கு. அப்ப சிலுவையில அவர் அரைஞ்சது அவங்க காலையிலேயே அரைஞ்சிட்டாங்க. ஆனா அரைஞ்ச மனிதன் உடனே சாக மாட்டான். புரியுதாங்க? ஆனா அப்ப சாகாத மனிதன் அவங்க என்ன செய்யணும்டா? எலும்ப உடைச்சுதான் அவனை சாக வைக்கும். ஏன்னா 6 மணிக்கு முதல் இதை செய்யும். அப்ப உடனே என்ன நடக்குது? இவர் 3 மணிக்கு மறியுது. அப்ப உடனே பாத்தீங்கன்னா கட்டளை வருது என்னண்டா, ஆக்கள் எல்லாமே காலை உடைச்சி சாக அடிச்சு. ஏன்னா அடுத்த நாள் ஓய்வு நாள் என்றபடினால உடனே செய்யும். ஆனா இவர் பாத்தீங்கன்னா மறிச்சிட்டு. அப்ப மறிச்ச உடனே பாத்தீங்கன்னா மற்ற 2 பேரும் மறிக்கு. அப்ப அதனாலதான் இவன் என்ன செய்யறான்டா? அரிமத்தி ஊரான் ஆகிய யோசேப்பேன அவன் போய் என்ன செய்யறான்டா? இவர் பொடிய கேட்கிற வேலையில அவங்க இவ்வளவு சீக்கிரமா மறிச்சிட்டாரா? புரியுது அவங்களுக்கு? ஏண்டா இவ்வளவு சீக்கிரமா இப்படி இவர் மறிக்க? ஏண்டா 3 காலையில அவங்க சிலுவையில அறையிறாங்க. எப்படியும் என்ன இப்படி சிலுவையில அரைஞ்சவனை வேதனை அடைஞ்சி 2-3 நாளுக்கு பிறகுதான் அவன் சாவான். அதான் அப்படிதான். அப்படி சிலுவை மரணம் உடனே சாக மாட்டான் சிலுவையில அறையிறவன். அப்ப ஆனா இவர் என்ன செய்யறா? டக்கண்டு மறிச்சிட்டு மற்ற 2 பேரும் சாகையில பாக்குறாங்க. என்ன நடக்குது? உங்க உயிரோடு இருந்தபடினால கால் எலும்பு அடிச்சு உடைக்கிறாங்க. இவரிடத்துல பார்க்க வந்தோடனே செத்துட்டு. ஏன்னா முன்னுக்கே தாவிது தீர்க்கதரிசனம் உரைச்சிட்டாண்ட ஒரு பார்ட்ஸும் உடையலாம். ஆமே, என் எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அப்ப பாருங்க, அதனாலதான் பிலாத்து ஆச்சரியப்பட்டு உடனே இவன் கேட்க வந்தவனுக்கு உடனே முடிவு சொல்லாம சேவர் அனுப்புறான். போய் பார்த்துட்டு வாங்க. ஏண்டா ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசனம் ஓடிக்கொண்டிருக்கேன்னு அவர் மறிக்க மாட்டு உயிரோடு இருக்கிறபடினால இந்த காரியத்தை இவங்க பொய் சொல்லி இறக்கி கொண்டு போயிடுவாங்கன்றபடினால அவன் பார்க்குற வேளையில சேவர் பார்க்குறான். ஆள் மறிச்சிட்டு உடனே அவன் டவுட்ல என்ன செய்யறான்? ஈட்டி எடுத்து விழாவில் குத்துற வேளையில தண்ணீரும் ரத்தமும் வெளியே வர்ற வேளையில அவன் மறிச்சிட்டானு அவன் சாட்சி கொடுக்கறத பார்க்க. அப்ப ஏனென்றா அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறணும். ரைட், யோவான் 19:36. அப்ப அதை தான் நாங்க வாசிக்க. தீர்க்கதரிசியினாலே
இல்லாட்டி இப்ப நீங்க யோசிப்பீங்க என்னண்டு நீங்க என் எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்று தாவீது தானே சொன்னான்டா. இங்க வேதம் என்ன சொல்லுது? அது அப்படியே சாட்சி போகுது. அது ஏனண்டா அது வேதம் சாட்சி பெறுது. ஆமே, பாருங்க எப்படி ஒரு காரியத்தை வேதம் சாட்சி பெறுகிறது. ரைட், மார்க் 15:44. அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து, அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். ஆமேன். பாருங்க, அதான பாருங்க, அவர் இத்தனை சீக்கிரமா, ஏனண்டா அது அப்படி நடக்க முடியாது. அப்ப அதனால என்ன நடக்குதுண்டா அங்க கேட்கப்படுது. ஆனா ஏனண்டா அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக தேவன் தன்னுடைய ஆவியை என்ன செய்யறார்? ஒப்பு கொடுக்கிறார். அப்ப ஏனண்டா அந்த 3 நாளைக்குள்ள அவருக்கு வேலை இருந்துச்சு. ஆமேன். ஏனண்டா அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறவன். அதனாலதான் நீங்க பாருங்க, ஒவ்வொரு தீர்க்கதரிசனமும் வந்து நிறைவேற வேளையில எழுதப்பட்ட ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷத்துலதான் நிறைவேறும். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? இது நடந்தோன்னு இவ்வளவு காலம் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 22:34 பாத்தீங்கன்னா 22 தான் என் கசப்பான காடியை கலந்து கொடுத்தார்கள், என என்னுடைய வஸ்திரத்தை வந்து சீட்டு போட்டார்கள். இது எல்லாம் எப்ப நடந்து? அவர் வாழ்ற வாழ்க்கையில நடந்துச்சே இல்லை. கடைசி அங்க நேரம் வருகிற வேளையில ஒரு சில மணித்தியாலங்கள், ஒரு சில நாட்களுக்குள்ளாக அதை என்ன செய்தது? நிறைவேறின. அதான் வேதம் சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாதது. நிச்சயமாய் அது என்ன செய்யும்? அப்படியே எழுதப்பட்ட வண்ணமாகவே நிறைவேறும். பாருங்க, எத்தனையோ காலத்துக்கு முன்பாக வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் எழுதினாங்க. அவங்க இவங்களை காணையில, அவங்க இவங்களை காணையில, ஒருவரை அவங்க அறிய. ஆனா அவங்க அறியாமலே என்ன செய்தாங்க? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சாங்க. பாருங்க, ஒவ்வொரு காலத்துல வாழ்கிற வேளையில அவங்க அப்படியே இருந்தாங்க. ஏன்னா சரித்திரம் பாத்தீங்கன்னா இப்ப ஆதாம பாத்தீங்கன்னா 930 வருஷம். அப்ப நாங்க பார்ப்போம் அவன் மறிச்ச பிறகுதான் அடுத்தவன் வந்தான். ஆனா அவங்க வாழ்கிற காலத்திலேயே அவங்க வாழ்ந்தாங்க. இப்ப நோவா பாத்தீங்கன்னா நான் ஏறக்குறைய 170 75 வருஷம் வந்துட்டு ஏறக்குறை அதுல வாழ்கிற வேளையில நாங்க நோவாக்கு பிறகு ஆபிரகாம் வரக்குள்ள பாத்தீங்கன்னா இவன் நோவா மரிக்கக்குள்ள ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? ஏறக்குறைய 45-50 வயசு. அவன் அங்க வாழ்றான். ஆனா வந்து காலம் பாத்தீங்கன்னா அதை நாங்க சரித்திரத்துக்குள்ளாக போய் இவன் காலம் எப்பன்னு பார்க்கக்குள்ள பாத்தீங்கன்னா அவன் வாழ்றான். ஆனா அவனுக்கு தெரியாது. அப்ப தேவன் அவனை சந்திக்கிற வேளையில தான் என்ன நடக்குதுண்டா, தேவனை அவன் அறிகிறான். 75 வயசு அறியாத காலத்திலும் அவங்க என்ன செய்யறாங்க? வாழ்ந்து கொண்டிருந்தான். ஏனண்டா அது ஒரு சரித்திரமாயிருந்து அந்த காரியம். நான் இன்னைக்கு நோவாயில இவன் போல யாரு நம்முடைய மெட்சுலாண்டு நேக்கு அந்த காலத்துல இல்ல, அவனும் வராது. ரைட், ஒரு நபர். அப்ப பாருங்க, அந்த ஆதியாமத்துல பார்க்கும்போது அந்த நபர் வாழக்குள்ள அவங்க என்ன செய்யறாங்க? அதை வாழ்ந்து கொண்டது. ஏனண்டா அது சரித்திரமாயிருக்கு. அப்ப அதே போலதான் பாருங்க, இந்த காரியத்துல பார்க்கக்குள்ள தேவனுடைய காரியத்தை இந்த தீர்க்கதரிசிகள் ஒருவரும் ஒன்றை காணே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு? அவங்க அதான் வேதம் சொல்ல தீர்க்கதரிசியுடைய பரிசுத்த ஆவியினால் அது என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்டது. அப்ப எழுதப்பட்டபடினால அது அப்படியே என்ன செய்யப்பட்டது? நிறைவேறினது. ஏனண்டா அது ஒருவரும் அந்த காரியத்தை செய்ய முடியாதது. ஏனண்டா அது தேவனால எழுதப்பட்டபடினால அது அப்படியே நிறைவேறின. அப்ப அதான் வேதம் சொல்லுது. ஏனண்டா அவர் தேவனாயிருந்தார். அவர் அதே நேரத்தில் அவர் வரும்போது அவர் ஒரு ஆசாரியராயிருந்தார். அவரே வேதம் என்ன சொல்லுது? அவரே பிரதான ஆசாரியராயிருக்கிறார். ஏனண்டா அப்படிப்பட்டவன் அப்படிதான் இருக்கும். அப்ப அதனாலதான் அவர் ஒவ்வொன்றும் அது சரியாக எடுத்த. இப்ப லேவியராமகத்துக்கு திருப்புங்க. லேவியராம 21. இப்ப ஒரு பிரதான ஆசாரியனுடையதை பார்த்து அந்த பிரதான ஆசாரியன் வந்து எப்படி இருக்க வேண்டும்ன்றதை நாங்க பார்ப்போம். பாருங்க, 9 இருந்து வாசிங்க. 13 மட்டும். ஆசாரியனுடைய குமாரத்தை வேசித்தனம் பண்ணி தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கினாள். அவள் தன் தகப்பனையும் பரிசுத்த குலைச்சலாக்குகிறாள். அவள் அக்கினியிலே சுத்தரிக்கப்பட கடவள். தன் சகோதரர்களுக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரத்தில் அபிஷேகம்
தைலம் வார்க்கப்பட்டவனும் அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளாமலும் பிரேதம் கிடக்கும் இடத்திலே போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. நான் கர்த்தர். கன்னிகையாய் இருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டும். ரைட். அப்ப பாருங்க, இப்ப ஏன் அந்த காரியம் வேதம் என்ன சொல்லுது? இப்ப வாசிங்க, இவரை பார்த்துட்டு நாங்க அதுக்கு பாயிண்ட்டுக்கு வரும். ரைட். ரைட். கொலோசியர் 1:18 எடுங்க. கொலோசியர் 274 பக்கம், புதிய ஏற்பாடு 1:18. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். ஆமென். அப்ப பாருங்க, அவரே எல்லாவற்றுக்கும் முந்தினவரும் சரீரமான தலையுமானவர், எல்லாவற்றுக்கும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பலன். அப்ப ஏனண்டா பாருங்க, இப்ப நான் இதை மாறி சொல்லிடுறேன், முதல் பலனுக்கு அதை வைப்பேன். இப்ப பாருங்க, இது ரைட், சாரி, நாங்கள் அது முதல் பலனுக்கு போகும்போது இதுக்கு எபிரேயர் 4:15 அதை வச்சிருங்க, அதையும் நாங்கள் பார்க்க போகிறோம். முதல் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, ஏனென்றா இவருக்கு ஒரு ஊழியம் இருந்துச்சு. அப்ப இவர் வரணும்டா அங்கிருந்து அவர் என்ன செய்யணும்? அந்த ஸ்டெப் இவரோட வாழ்க்கையில வரணும். அப்ப இவர் கண்ணி இல்லாத ஒரு ஸ்ரீயிடத்துல பிறந்திருந்தா இவர் வரையலாம். இப்ப இவர் முதல் பலனாக வராட்டி இவர் வரையலாம். ஏன்னா எல்லாமே பாருங்க, இப்ப அவன்ட ஒரு பிரதான ஆசாரியா நான் இருக்கிறவன்ட தேவன் அபிஷேக தைலம் இருந்தா பாருங்க, அவன்ட தகப்பனோ தாயோ எதுவா இருந்தாலும் அவன் தேவனை விட்டு போகலாம். அவன் தேவனுக்கு என்ன செய்யப்பட்டவன்? பிரித்தெடுக்கப்பட்ட. அப்ப அவன் அதால பாருங்க, அவன் ஃபேமிலியில குடும்பத்துல ஒரு தவறு நடந்தா கூட மற்ற இடத்துல தீட்டு கழிக்கும் ஜலம் அல்லது ஏதாவது ஒன்று இருக்கு. ஆனா இவன்றதுல பாருங்க, அவன் குமாரத்தை பிளவிட்டா என்ன நடக்கும்? தீக்கொழுத்து உடனே சுட்டரிக்கப்படும். அது என்ன செய்யலாது? அது இருக்கவே படையலாம். புரியுதா? ஏனண்டா இவன் பிரதான ஆசாரி. அப்ப ஏனண்டா அதனாலதான் அவன்ட வாழ்க்கையில அவன்ட குடும்பத்துல அது இருக்கலாம். ஏனண்டா இவன் எல்லாருக்கும் ஒரு நியாயாதிபதியா இருக்கிறபடினால இவன் சாட்சியாக இருக்கணும். அதே போல தகப்பனோ தாயோ எதுவா இருந்தாலும் இவன் என்ன செய்யலாது? தீட்டுப்படை. ஏன்னா அவன் யாரு? முதல் பலன் ஆசாரி. அதனாலதான் சமூகத்தை தேவனுடைய மண்ணாவை அவன் மட்டும்தான் சாப்பிடலாம். அவன் மட்டும்தான் வருஷத்துல ஒரு வருடம் என்ன செய்யலாம்? தேவன்ட அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போல. ஏனண்டா இதை எல்லாம் ஒரு மனிதன் செய்வாரண்டா அவன் விசேஷித்தவன். ஏனண்டா அது அவன் தைலம் அவனை காப்பாது. அப்ப அதே போலதான் இவர் ஒரு பிரதான ஆசாரியனா வருவேர்ன்றது வேதம் சொல்லப்பட்டது. அப்ப இவரும் எப்படி வரணும்? நான் கடவுள்ன்றது எப்படியும் வரையலாம். அவரும் அந்த ஸ்டெப். அதாலதான் யோவானும் அங்க வர்ற வேளையில யோவான் ஸ்தானவனும் சொன்ன, ஆண்டவரே உம்மாலே நான் பெற இருக்கும் போது நீ அவர் சொல்ல இப்பொழுது இடங்கொடு, எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா. நாம பூமியில மனுஷனா பிறந்தா ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற. நாங்க மனவாட்டி என்றுட்டு நிறைவேற்ற. ஏன்னா நம்ம அவரோட ராணி. அப்படிதான் இன்னைக்கு இந்த மெசேஜ் ஆக்கள் சொல்லுவாங்க, ஏன்னா தேவன் எங்களுக்கு அது நல்லது. ஆனா வார்த்தையை நிறைவேற்றும். இப்ப பாருங்க, இந்த மெசேஜ்ல ஞானஸ்தானம் வேணாமண்டே சொல்ற கூட்டம் இருக்கு. அப்ப பாருங்க, இந்த மெசேஜ்ல கொடுத்து ஓடி ஒரு காலம் வரக்குள்ள எண்ணெய் இல்லாம போனோன்னு எல்லாமே என்ன செஞ்சிடும்? விளக்கு பத்தாடி பக்குன்னு தான் அடிக்கும். அப்ப எல்லாமே அதே மாதிரி பாருங்க. அப்ப பாருங்க, ஆனா இயேசு கிறிஸ்துவாகிய தேவனே அவர் சொல்றேன், நான் எடுக்கணும். ஏன்னா நான் மனிதனா வந்தேன், எல்லா நீதியையும் நான் என்ன செய்யணும்? நிறைவேற்றும். அப்ப புரியுதா? அதே போலதான் நீங்க மனவாட்டி என்றுட்டு எதையும் தெரியல. நீங்க தேவன்ட வார்த்தை ஒவ்வொன்றையும்
நிறைவேற்றணும். அதை விசுவாசிச்சு நடந்தாதான் அவர் தேவனாயிருந்தும் எங்களுக்கு அதை என்ன செய்து காண்பித்து. அதே நாளதான் அவருக்கு அப்படி. ரைட், அடுத்ததை வாசிப்போம் பாருங்க. 8:2 நிறைய இருக்குது. நான் அந்த 2 வாசிப்பேன். ஏன்னா நீங்க எதுவா இருந்தாலும் ஒருவர் வேதத்தை பேசும்போது நீங்க வேதத்தை கொண்டுதான் பேசும். அது அப்படி எழுதி இருக்குன்னு ஒருவன் கேள்வி கேட்டா அவனுக்கு வேதம் தெரியாது. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமே. அப்ப இப்ப பாருங்க, எபிரேயர் 8:2 வாசி. பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஆமென். அப்ப விளங்கிட்டாங்க உங்களுக்கு. அப்ப பாருங்க, ஏனென்றா அவர் ஒரு பிரதான ஆசாரி. அவர் கரைபடாத ஒன்றில் அவர் என்ன செய்யலாது வர முடியாது. அவர் கன்னியை ஒரு கன்னியை கற்பவதாகி ஒரு குமாரனை பெறுவார். அப்ப பாருங்க, அவருடைய அவர் பிறக்கும் போதும் அவர் வாழும் போதும் அவர் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவர் முதன்மையானவராக தான் இருந்து பாருங்க. மரித்த உடனேயும் அவர் யாரா இருந்து முதல் பலனாதான் இருந்து. அதான் இப்ப வாசிச்சேன். அதையும் வாசிச்சுட்டு நான் அந்த மெசேஜை கொண்டு வர வாசிங்க. இப்ப 1 கொரிந்தியர் 15:20 வாசிங்க. நீங்க வாசிச்ச மாதிரி. வாசிங்க 1 கொரிந்தியர் 15. மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலனானார். ஆமே. அப்ப பாருங்க, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பேருமானவர். இப்ப பாருங்க, ஆதாமுக்கு பிற்பாடு, அதாவது பூமியில மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டு 6000 வருஷத்துல ஆதாம் தொடக்கம் இயேசு கிறிஸ்துடைய மரணம் மட்டும், அதாவது அவருடைய பிறப்பு மட்டும் வாழ்ந்த மரிச்ச ஒவ்வொருவரும் உயிர்த்தெழுதேல. ஆனா இவர் மரிச்ச உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கிரயம் வந்தோன்னு எழுந்துட்டாங்க, அதாவது விழிச்சிட்டாங்க. ஆனா எழுந்திருக்கலா. யார் முதல் லீட் பண்ணணும்? இயேசுக்கு. அதான் முதல் பேர், அதான் லீடர். அதாவது அந்த கட்டுப்பாடுல தான் உலகமே இன்னைக்கு லீடரை பின்பற்றுது. ஆமே. அதுக்கு முன்னால் அவங்களே அவங்களோட அசைவை பார்த்துட்டு இருப்பாங்க. பேண்டா இருக்கலாம், மார்ச்சிங்கா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அந்த லீடரை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த லீடரை காண தவறுற வேளையில எல்லாமே என்ன செஞ்சிடும், மாறி போய். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் பாருங்க, எல்லாரும் எழுந்தாங்க. முந்தையில அடிக்கையில, ஏன்னா இவர் தான் முதல் பலனா. அதுதான் நிறைவேறும். அது நிறைவேறாம இவன் ஒன்றும் செய்ய. அப்ப பாருங்க, தேவண்ட காரியத்தை எப்படி சிந்தி. அதான் தீர்க்கதரிசியுடைய விசுவாசமானது வெளிப்பாடா இருக்கிறது. அப்ப வேதம் வெளிப்பாடா தெரிஞ்சாதான் உங்களுக்கு யாரும் கற்றுக்கொற தேவை. நீங்க என்ன செய்வீங்கன்னா அந்த ஸ்டெப்பை செய்வீங்க. அப்போ ஒரு காரியம் நடக்கணுமெண்டா காத்திருப்பீங்க. ஏனென்றா உங்களுக்கு தெரியும் அது வராம எதுவுமே நீங்க காலத்தையோ திட்டத்தையோ சந்தர்ப்பத்தையோ எதுவுமே பொறுத்தேலாம். ரெவலேஷன் தெரிஞ்சா நீங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. அதான் பொறுமை. நீங்க காணாததை நாம எதிர்பார்த்திருந்தால் பொறுமையோடு காத்திருப்போம். அப்ப பாருங்க, அந்த காரியத்தினுடைய காரியம். அப்ப பாருங்க, வேதம் என்ன சொல்லுது, அவர் முதல் பலன். அதனாலதான் நீங்க பாருங்க, பழைய ஏற்பாடுல இஸ்ரவேல் ஜனங்கள் எதுவா இருந்தாலும் இப்ப முதல் பிறந்த குமாரன் யாருக்கு? கர்த்தருக்கு தான். புரியுதா? அடுத்தது ஒரு தோட்டத்திலேயோ வயல்லையோ திராட்சையிலையோ எதுவா இருந்தாலும் அது யாருக்கு பிரதிபலிப்பா இருக்கிறது? கிறிஸ்துக்கு தான். அப்ப அதான் அந்த ரெவலேஷன், அதான் தீர்க்கதரிசியுடைய வெளிப்பாடு. இப்ப நீங்க வேதத்தை வாசிச்சா வேதம் உங்களை வெளிச்சமாகும். அப்ப என்ன செய்வீங்கன்னா, அது கொடுத்தோன்னா நீங்க அது கிறிஸ்துவ பிரதிபலித்து அதை நீங்க புசிக்க இயலாது. நீங்க என்ன செய்வீங்க, எதுவா இருந்தாலும் கொடுப்பீங்க. அப்ப உங்களோட அன்றாட வாழ்க்கையில நீங்க கிறிஸ்துவ பிரதிபலித்து கொண்டிருக்கிறீங்க. அதான் ரெவலேஷன், வெளிப்பாடு. ஆனா நீங்க அது இல்லாட்டி புரியாட்டி விளங்காது. அப்ப பாருங்க, ஏன் அவர் முதல் பாரு. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க அந்த என்ன அருக்கட்டை என்ன செய்வாங்கன்னா ஓய்வு நாள்ல தான் என்ன செய்வாங்க, அசைவாட்டுவாங்க. ஏன்னா அவர் ஓய்வு நாளுக்கு என்ன செஞ்சார், அந்த ஓய்வு நாள்ல, அதாவது அதுக்கு முதல் நாள் எடுப்பாங்க, வாரத்தின் முதல் நாள் தான் அசைவாட்டுவாங்க. ரைட், வாரத்தின் முதல் நாள் ஓய்வு நாள்ல இருந்தா புழைச்சிருக்கு. இப்ப நாங்களும் ஆராதனை சனியில செய்ய வேண்டும். ஆனா வாரத்தின் முதலாம் நாள் தான் முதல் பலனாகிய அரிக்கட்டை என்ன செய்வாங்க,
அசைவாட். அதான் இன்றைக்கு நாங்க 8ஆம் நாள், அதாவது வாரத்தின் 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நாங்க அசைவாட்ட வந்திருக்கோம். யார? கிறிஸ்துவ. அப்ப அன்னைக்கு அதனாலதான் தீர்க்கதரிசி பாருங்க ஒழுங்குல கொண்டு வார். இப்ப நான் இதை பேச இருக்கல, அவர் அந்த ஒழுங்குல கூட அவர் என்ன சொல்றாருண்டா, ஞாயிறுல வர்ற வேளையில அங்க யாருக்கும் ஜெபிச்சு காரியத்தை செய்யக்கூடாது. அங்க அந்த ஆராதனை யாருக்காக இருக்கணும்னா கிறிஸ்துக்கு மாத்திரம்தான். அதாலதான் அவர் அந்த ஓர்டர்ல அதெல்லாம் கொண்டு வாரு. நீங்க படிக்கிறவங்க படிச்சவங்களுக்கு தெரியும், படிச்சவங்க உலக படிப்புல செய்தி படிச்சவங்களுக்கு தெரியும். அது அந்த ஓர்டருக்கு கொண்டு வாரு. ஏனண்டா அந்த ஓய்வு நாளண்டா அதுக்காக ஒரு வருத்தால் முடிவுல நின்றா ஜெபிக்க கூடாத சட்டம் அல்ல. அந்த ஓய்வு நாள் ஆராதனை இருக்கு, ஆரம்பம் இருந்து அது எல்லாமே என்ன செய்யணும், அவரை மகிமைப்படுத்தி துதித்து அவரை மகிமைப்படுத்தின வேர்ட்ஸ் மட்டும்தான் அங்க என்ன செய்யணும், வரணும். ஏனண்டா அன்றைக்கு அவர் மாத்திரம்தான் உயர்ந்தவர். மற்ற ஆராதனை அவர் போடுறார் என்னண்டா அது எங்கட தேவைக்கேற்ற மாதிரி நாங்க போறோம். புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, அதனாலதான் அவர் மாதிரி இப்ப திரும்ப கொலோசியரை வாசிங்க 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதன்மையாய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேறுமானவர். ஆமென். பாருங்க, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். இப்ப இவர் ஆட்டாம நீங்க ஆட்ட, நான் இல்ல, தேவன். பாருங்க, அப்ப அவர் இல்லாம அவர் சொல்லாம நாங்க எதையுமே செய்ய. அப்ப பாருங்க, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அப்ப பாருங்க, அவரே மரித்தோரிலிருந்து முதற் பேருமானவர் அவரு. அப்ப அவர் தான். அதனாலதான் அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப பாருங்க, அவரே நான் ஜீவ அப்பம்னு சொல்லிட்டு அவங்க நான் உங்களுக்கு சொன்னேன், இஸ்ரேல்ல யூதர்கள் இத்தவரை பானை கத்தியால வெட்ட மாட்டாங்க. ஏன் பிக்கிற, அவர் அன்று பிட்டு எப்படி கொடுத்தாரோ பிச்சு தான் சாப்பிடுவான். அப்ப பாருங்க, அவங்க அப்ப தேவன் அங்கால பக்கம் இருப்பேரா அங்கட பக்கம் நிற்பேரா? புரியுதா உங்களுக்கு? ஏனண்டா தேவனுக்கு தம்முடைய வார்த்தைக்கு கற்பனைக்கு பயப்படுகிறவன் நடுங்கிறவனை தான் அவர் நோக்கி பார்க்கிறார் வேதங்களுக்கு அறியாம இருக்கு. இப்ப சீசர்கள் சொன்ன, ஆண்டவரே எங்களுக்கு புரியலண்டாங்க, ஆனா நாங்க யார்கிட்ட போவோம், அது மட்டும்தான் அவருக்கு தேவை. புரியுதா? அதை தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அவரே நம்பி இருந்தாங்க. அப்ப அதுதான் தேவனுடைய ஜனம். ஏனண்டா இப்ப இந்த தலை இல்லாம நீங்க எதுவும் செய்ய. இப்ப தலையில தான் கண் இருக்கு. இப்ப நேற்று முந்தநாத்து சிஸ்டர் சொன்னா, இப்ப எனக்கு கண் பவர் ஆயிட்டேன்டா, இப்பதான் நீங்க வெளிச்சமா பிரகாசமா இருக்கு. இப்ப எனக்கு வீட்டுக்குள்ளே எல்லாம் போனா சின்ன ஊத்த கூட தெரியும். அப்ப இனி அவைய கூப்பிடக்குள்ள நம்ம கவனமா என்ன செய்யணும், கிளீன் பண்ணி தான் வச்சிருக்கணும். ஏன்னா அப்ப அந்த அப்புறம் பவரை குறிச்சு சொல்றோம். அப்ப கண்ணானது சரீரத்துக்கு என்னவா இருக்கா, விளக்கா இருக்கிற. அப்ப பாருங்க, அப்ப இந்த தலையில அப்ப அதாலதான் பாருங்க, ஏசு ஒரு கட்டத்துல அவ என்ன செய்யறா, மரியாள் தாயா இருந்தாலும் அவருக்குள்ளாக பிறந்த, ஆனா அவர் அங்க அதட்டுறாரு. என்ன சில காரியத்துல அவர் என்ன சொல்றாரு, அதட்டு. அப்ப உடனே பாருங்க, அந்த மரியாள் பிறகு பாருங்க அவன் என்ன சொல்றாருண்டா, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ நீங்க அதை மட்டும் செய்யுங்க. பகுலாங்க. ஏனண்டா அங்க யாரு தலை, இது ஆடினாதான் சரீரம். அப்ப சபை, அதனாலதான் சபையானது தலையாகி அந்த கிறிஸ்துவ முதன்மையாக வைக்கும். அதே போலதான் ஆவிக்குரிய மனவாட்டி மாமிசமான பெண்களும் என்ன செய்வாங்கண்டா, இத என்ன செய்வாங்க, தலை கணவனா இருக்கிறபடினா எல்லாத்தையும் நம்புவாங்க, எல்லாத்தையும் அங்க கேட்டுதான் செய்வாங்க. ஏனண்டா இங்கதான் தலை. அப்ப ஏனண்டா அவ வார்த்தையை கை கொள்ளுகிறான்டா, தேவன் வார்த்தையாக அதை ஏற்கனவே என்ன செஞ்சிட்டா, எழுதி வச்சு. அப்ப இத பகைச்சு அவையால வாழையில. அப்ப அதே போலதான் மனவாட்டியும் வார்த்தையை பகைச்சு வாழையில. அப்ப அதாலதான் பாருங்க, அந்த 1 கொரிந்தியர் 11:11 நினைக்கிறேன், அவர் சொல்லு கிறிஸ்துக்குள்ளதான் போயிட்ட போற, அவர் சும்மா போடையில. அப்ப பாருங்க, கிறிஸ்துவுக்குள் என்னையா வாசிங்க, கிறிஸ்துவுக்குள் என்னையா, நானும் மறந்து, கிறிஸ்துவுக்குள் ஆனண்டும் இல்லையா என்ன போயிட்டு, சாரி, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை, ஸ்திரீ இல்லாமல் யாருக்கு சும்மா போடையில. அவர் சும்மா போட்ட போய் எல்லாரும் எடுத்துருவான். அவர் சொல்ற கிறிஸ்துவுக்குள்.
அதே போலதான் நீங்க எந்த வசனம் முன்னுக்கு பாத்தீங்கன்னா யாராவது யாருக்கு கீழ்ப்படுகிறா கிறிஸ்துக்குள்ளதான் அவர் முன்னுக்கு போறாரு. அப்ப பாருங்க, அந்த கிறிஸ்துக்குள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக ஒன்று வரும்போதுதான் அங்க எல்லாமே என்ன செய்யப்படும், கீழ்ப்படிய வேண்டும் செய்யணும். உலகத்துக்கு நாங்க எதை சொல்லல ஏண்டா சொன்னா எங்கட மெசேஜ் விரோதமாய். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல பெண்கள் அந்த வண்ணமாக இருக்கிறான். சமுதாயத்துல பாத்தீங்க எத்தனை ஆர்டிக்கல் அப்படி இப்படி போட்டாலும் இன்றைக்கு சமுதாயம் அந்த வண்ணமான ஒரு நிலையில கொண்டு போகுது. ஆனா அது எங்கட காரியம் அந்த மெசேஜுக்குள்ள வராதபடி இந்த பெண்கள் என்ன செய்யணும், தங்களை பாதுகாத்து கொள்ளணும். ரைட். அப்ப நான் செய்திக்கு வார். அப்ப பாருங்க, இப்ப நான் ஒவ்வொரு ஸ்டெப் ஆடுதான் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் என்ன செய்யறாரு. பாருங்க முதல் பழைய ஏற்பாடுல ஆசாரிகள் செய்த ஒவ்வொரு பலிகளும் யாரை வெளிப்படுத்தினது, இயேசு கிறிஸ்துவர். அப்ப ஒவ்வொன்றும் அதை என்ன செய்தது, அவரை வெளிப்படுத்தின. அவர் அடக்கம் பாருங்க, பிறப்பு மரணம் அடக்கம் அவர் வாழ்கிற நாட்கள் எல்லாமே அவர் முதல் பேருமானவராக தான் அவர் என்ன செய்து ஒவ்வொன்றும் அதை தான் அவர் என்ன செய்த ஏற்படுத்தினார். மரிச்சு 4000 வருஷம் மரிச்சவனும் எழும்பினார். இவர் எழும்பாம அவர் இவர் தான் முதல் பெண், இவர் தான் அந்த அசைவாட்டும் கதிர்கட்டு அவராக இருந்தார். அப்ப அதனாலதான் நாங்க அந்த ஆசாரியர்கள் அதை நினைவாக தான் அதை செய்தாங்க. அது இஸ்ரவேலுக்கு தெரியாட்டியும் அவருடைய கற்பனையை கை கொள்றோம். அப்ப அதுதான் தேவனுக்கு தேவையான ஒன்றாயிருக்கு. ஏனென்றா ஒரு கன்னிகை அந்த வண்ணமான ஒரு, அதே போலதான் பவுல் சொல்றான், உங்களை கற்புள்ள கன்னியாக தேவனிடத்துல சேர்க்கிறதுக்காக நான் கற்ப வேதனை அடைகிறேன். அப்ப தீக்கர்சி யூதருடைய ராஜா இங்குன்றதுல அருமையா சொல்றாரு என்னண்டா, மரியாள் ஏறக்குறைய 18-19 வயசு, ஒரு இளமையானவர். அப்ப அவள் பிரசவ நாள் நெருங்குற வேளையில தான் என்ன செய்யப்பட்டது, கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. என்ன டாக்ஸ், அதாவது வரி செலுத்த வேண்டும் என்று என்ன செய்யப்பட்டது அங்க. அதுக்கு அவர் வடிவா சொல்றாரு என்னண்டா, அந்த காரியத்தை செய்யத்தக்கதாக பாருங்க, நான் அதை வாசிக்கிறேன் பாருங்க. ஒரு ஸ்திரியை அப்படிப்பட்ட அவளுடைய அந்த நிலையில் வீட்டிலிருந்து கொண்டு செல்ல, அவளுடைய அந்த நிலையிலிருந்து வீட்டிலிருந்து தூரமாக அழைத்து கொண்டு செல்ல இரும்பு இதயம் கொண்ட ஒரு மனிதனே வேண்டியதா இருந்தது. அப்ப பாருங்க, இரும்பு இதயம் கொண்ட மனிதன். அப்ப பாருங்க, தேவன் தம்முடைய தாயாகிய அந்த தேவன் பிறக்க போறேர். ஆனா அதை சுமக்கிற தாய்க்கு எப்படியான ஒரு வேதனை அவர் கொடுத்தார் என்று பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அதுக்கு அவர் சொல்றே இரும்பு இதயம் கொண்ட ஒரு மனிதன். என்னையா இரும்பு. இப்ப நாங்க சில நேரத்துல ஒரு சந்தர்ப்பத்துல சில பேர் அறியாம ஒரு காரியமாக எதிராக ஒரு நன்மையை புரிஞ்சு கொள்ள இல்லாம ஒரு கடினமா இருக்கக்குள்ள நாங்க யோசிக்கிறோம். கொஞ்சமாவது என்ன அந்த கொஞ்சமாவது ஒரு மனத்தன்மை, சரி கோபத்துலதான் ஒரு நடந்து கொண்டாலும் அதுக்கு பிறவாவது ஒரு என்ன சொல்லுவோம், எங்க என்ன ஒரு ஆழத்துல ஒரு இடத்துலயாவது ஒரு கசிவு கூட இருக்கக்கூடாது. என்ன ஜலந்தான் ஈரம்தான் ஓடாட்டியும் ஒரு கசிவு அப்படி சொல்லுவோம் தானே மனிதன். ஆனா அங்க வேதம் என்ன சொல்லுதண்டா, அந்த கடினம் கொண்ட ஒரு மனிதன் இருந்தாதான் இவ வார்த்தையை நிறைவேற்று. இல்லாட்டி அவ சொல்லுவ, இப்ப உதாரணத்துக்கு இப்ப கவர்மெண்டால இது போடுவான், என்ன சொல்லுவான், இத்தனாம் தேதிக்குள்ள க்ளோசிங் டே, திரும்ப ஒரு 10 நாள் போடுவான். அப்ப மரியாளுக்கு அப்படி போட்டிருந்தா அவ என்ன செஞ்சிருப்பா, சரி இந்த பிள்ளைய பெற்றுட்டு நம்ம என்ன 31 கொண்டாடி போட்டு போவோம்ண்டு. ஆனா இங்க இரும்பு இது இல்ல, யாரா இருந்தாலும் நீ போயே ஆகும். என்ன விளங்கல? ஆமேனண்டோன், அதுதான் கட்டளை. இப்ப எனக்கு சில பேர் காரியம் எனக்கு தெரியும், கஷ்டம் பிரச்சனை எல்லாமே தெரியும். ஆனா தேவண்ட வார்த்தை அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, ஒப்புரவாதல் இல்லை, சமரசம் இல்லை. தேவண்ட வார்த்தை நம்ம இப்படிதான் வேதனைப்பட்டு வரணும்டா. ஏன்னா அங்கதான் பிறக்கல. நீ பெத்லேம் என்றா என்ன, அப்பத்தின் வீடு. அப்ப தேவனுடைய சபை என்னவா அழைக்கப்படுது, அப்பத்தின் வீடு. அப்ப உங்களுக்கு அந்த அப்பம் அங்க கிறிஸ்து பிறக்கணும்டா, நீங்க யாரா இருந்தாலும் வருவோம். அதாலதான் நான் அன்றைக்கு சொன்னேன், நீங்க எனக்கு இன்றைக்கு வரையலாது ஏன்னா ஏதாவது வழி ஏதாவது இப்ப சொல்ல பயமா இருக்குன்னு எல்லாத்தையும் வச்சிருக்கிறீங்க. பிறகு நீங்க யோசிச்சு முதல் துவங்கினோன்னா எனக்கு எனக்குன்று. அதாவது
எல்லாருக்கும் எல்லாம் இருக்கிறபடியா என்ன எல்லாம் சொல்றேன். அப்ப எல்லாத்தையும் எடுத்து கொள்ளுங்க. அப்ப ஏதாவது ஒன்றை சொல்லுங்க. ரைட், ஓகே சிஸ்டர், சரி கவனமா பார்த்துக்கொள்ளுங்க, நான் பரலோகம் அனுப்பிடுறேன். இப்ப நான் சொன்னதால சரி ஓகே ஏன்னா அது அஞ்சு ஒரு சமரம் யாருமே செய்யலாம். என்ன நான் போதிச்சாலும் நான் வாழ்ந்துதான் நான் போகலாம். ஆமே, என்ன நம்பி யாருமே ஓடையலாம். ஆமே, நீங்க போதனை வார்த்தை தான் என்ன செய்யும் உங்களை ராஜ். அதனாலதான் நாங்க மனிதர்கள் இலகுத்தன்மை இருக்கும். அதால நாம சொல்லும் ரெஸ்பெக்டுக்காக தான் அது சொல்றோம். இல்லாட்டி நான் அதை கூட எதிர்பார்டு. ஏன்னா ரெஸ்பெக்ட் மரியாதை, தேவன் அதிகாரத்தோடு மரியாதையை எதிர்பார்க்கிறார். நீங்க எழுந்திருக்கணுமென்றதை அவர் எதிர்பார்க்க அதிகாரத்தோடு. அதாலதான் தேவனுக்குள்ளால வழி நடத்தப்படுறவன் அவனும் அந்த சொல்லியாவது எடுக்க விரும்புவான். என்னன்னா அது அதிகாரம், நீ எழும்பிதான் ஆகணும். மரியாதை அவமரியாதை என்ன செய்யலாது செலுத்தல. ஏன்னா தேவன் ஒரு பிரதிநிதியை வச்சுட்டு இப்ப நீங்க தேவன் எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி பார்க்காட்டி எல்லாமே ஃபெயிலியர். ஏன்னா அதே வண்ணமாக தான் தேவன் அதை வச்சிருக்கு. அப்ப பாருங்க அவர் சொல்றே பாருங்க. அப்ப பாருங்க, இரும்பு இதயம் கொண்ட ஒரு மனிதனே வேண்டியதா இருக்கு. ஏனென்றால் அவள் எந்த நேரத்திலும் தாயாக வேண்டியவளா இருந்தாள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அவள் வெறுமனே ஒரு பெண்ணாய் இருந்தால் சுமார் ஏறக்குறைய அவள் தன்னுடைய 18-19 வயது பருவத்தை உடையவளாய் கழுதையின் மேல் உட்கார்ந்து கொண்டு அங்க தீக்க சொல்ற. அப்பொழுது அவள் அந்த சிறு கழுதையின் மேல் பாருங்க அவரும் என்ன செய்யற. ஆனா இன்னொரு இடத்துல ஒரு வெள்ளை கழுதை ஏன்னா அதுவும் அவர் சொல்ற ஒன்றுக்கு அடையாளமாயிருக்கே. அவர் முதலாவது வெள்ளையில வந்தா ரெண்டாவது எண்ணத்துல வரும் கருப்புல வரையில வெள்ளை குதிரையின் மேலதான் அவர் வருவேன் வேதம் சாட்சி. அப்ப அதை தீக்க சொல்றேன். அப்ப அவர் சொல்ற. அப்ப முன்னுக்கு அவர் சொல்ற ஒரு வெள்ளை கழுதையின் மேல அவர் என்ன செய்யறாரா, அவர் என்ன செய்யறாரு. ஏன்னா எல்லாமே தேவன் நேற்று முன்பு எது நடந்ததோ அது எப்பயுமே அவரோட ஸ்டைல அவர் மாத்த மாட்டார். அதாலதான் சீசர்களும் அந்த ஸ்டைலை கண்டுதான் அவரை பிடிச்சான். ஏன்னா அவங்களோட கண்கள் திறக்க, அவர் வளமையா செய்யற மாதிரி அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி பிட்டோட அவங்களோட கண்கள் திறக்கப்படும். ஏன்னா அவர் எப்படி செய்தாரோ அதே வண்ணமாக அவர் செய்தார். அப்பதான் அவங்களோட கண்கள் என்ன செய்யப்பட்டது. அதான் அவர் நேற்று என்றும் மாற. அன்றைக்கு தேவன் எதை செஞ்சாரோ இன்றைக்கு அவர். அப்பதான் நீங்க காணலாம் அது தேவன். அப்ப அது அன்றைக்கு என்ன நடந்தியோ அது இங்க நடந்தா நீங்க அப்பதான் காணலாம் இது தேவண்ட சத்தியம் என்று, தேவண்ட வார்த்தையின்படி சபையானது நடக்குது. ரைட். அப்ப பாருங்க அந்த உடையவளாயிருந்த. ஏனென்றா அதே போலதான் இன்றைக்கு கடினமான மனிதர்களை தேவன் வைத்திருக்கு. அன்றைக்கு பார்வோனை போல இருதயம் கடினப்பட்ட ஒரு மனிதன் இருந்ததாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டான். அப்படி கடினமான இருதயம் கொண்ட ஒரு மனிதனை வச்சு கொண்டு திரும்ப போக வலிக்கிறான். ஏன்னா அதை விட இங்க என்னையா இருந்துச்சு சொல்லணும். நீங்க கடினமா இருந்து. அப்ப ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கமும் என்ன நெருக்கமா இருக்கிற. அத என்ன சொல்லுங்க, கண்டுபிடிக்கிறவங்க சில. கேட்டுக்கு போற வாசல் விரிவும் விசாலமாயிரு, அதை கண்டுபிடிக்கிறவங்க அநேகர். அப்ப பாருங்க அதை வச்சு பார்க்கணும் அந்த உதாரணம். அப்ப பார்வோன் கடினப்பட்டு என்ன சாப்பாடு கொடுக்காம அடிச்சு எல்லாம் செஞ்சும் அதுக்கு பிறகு போக வலிக்கிறான். அப்ப ஏனண்டா இங்க அதை விட கடினம். அப்ப அதே போலதான் தேவனுடைய ஏண்டா இது பல்லோராட்சி நித்தியமாக இது வாழ போற 70 வருஷத்துக்குள்ளாக இந்த காரியத்துக்கு தான் ஒரு பாடு. ஆனா இதை ஜெயிச்சிட்டோம்டா நித்திய காலம், அதுக்கு வருஷமே இல்லை. இப்ப மிலேனியம் கூட 1000, அதே 1000 மண்டக்குள்ள முழுசுரம் படந்து. அப்ப பாருங்க 1000 கொடுத்து இந்த பூமியில ஏன்னா இந்த சிருஷ்டிப்பு எல்லாமே நாங்க அரசாளம். ஏன்னா அங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏதேன்ல ஃபெயிலியர் ஆயினதை நாம வாழ்ந்து காட்டுறோம். ஏன்னா அவர் சொல்ற நாங்க புற ஒரு நாள்ல வருவோம், நாங்க தான் முதல் பேரானோம். அதான் நம்மை அல்லாமல் பூரணமாகாதபடி விசேஷித்த நன்மையை தேவன் நமக்கு வச்சிருக்க. நாங்க உயிர்த்தெழுதுவோம். அப்ப பாருங்க நாங்க அந்த உயிர்த்தெழுதுற வேளையில் அதே நேரத்துல இந்த எங்களுக்கு முன்னால யார் இந்த சபை காலத்துல அவங்களும் யாருன்னு அழைக்கப்படுறாங்க, மனவாட்டி தான். நாங்க மட்டுமில்ல 7 சபை காலத்துல ஒவ்வொரு தூதர்களும் கூட அவங்களுக்கெல்லாம் கிட்ட ஈஸி. ஏன்னா எபேசில கொஞ்சம், சிமிர்னால பெருக மோத்தியத்திராயன அப்படி கொஞ்சம் பாட்டு. ஆனா இது 7 மங்களுக்கு கூட
ஏன்னா அந்த 7 வாழ்கிறவன்களுக்கு ஏன்னா ஸ்பைடர்மேனோட பவர் ஒன்றவன் கொடுத்துருக்குற ஏன்னா பறந்து போற தன்மையை கொடுத்தபடினால அதே நேரத்தில் இந்த மெசேஜுடைய ஆழம் நாங்க நியாயத்துக்கு அதனால தேவன் ஒரு விசேஷி அப்ப இது உயிர்த்தெழுதல் என்ன செய்யணும் நடக்கணும் இந்த மெசேஜ் தேவனை நாங்க பார்க்கணும். அதே நேரத்துல தேவன் நம்மை இல்லாமல் அதாவது ஆபிரகாமை விட பூரணமாக இந்த சபை கால பிரணாம் எழும்போம். ஆமே இந்த காலத்தில் அவர் உயிர்த்தெழுதும். இந்த காலத்துல வாழ்ந்த பேதுரு ஏன்னா யோவான் அங்க யாரு நம்முடைய பவுல் எல்லாமே உயிர்த்தெழுதுவான். அப்ப உயிர்த்தெழுந்த பிற்பாடுதான் நாம அப்ப இது எல்லாருக்கும் விசேஷித்த நன்மையை தேவன் என்ன செஞ்சிருக்கு வைத்து ஒரு காலத்துல நாங்க ஒரு தாமதிக்க அல்லது இந்த ஏஜ்லயே நாங்க மறிப்போம்டா நாங்களும் முதல் பேரானவராகும். ஆமே அதனாலதான் நாங்க எதையும் குறித்து நாங்க என்ன செய்யறதில்ல பயப்படுகிறதில்ல நீங்களும் முதற்பான். அப்ப நீங்க மறிச்சவங்க முதல் எழும்பாம முன்னுக்கு வாழ்ந்தவனும் என்ன செய்யலாது முன்னுக்கு என்ற மீனிங் பவுலுடைய கால். ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட முன்பகுதி எல்லாமே என்ன செஞ்சுட்டு எழும்பிச்சு விளங்குதவங்களா. அப்ப இதுக்கு பிற்பாடு வார ஒவ்வொன்றும் தான் என்ன செய்ய வேண்டியது எழும்ப வேண்டியதா. அப்ப பாருங்க அந்த கடினமா இருக்கிற ஒரு மனிதன் இரும்பு மனிதன் கொண்டு அதே போலதான் உங்களோட குடும்பத்தின் வாழ்க்கை உங்களோட குடும்பத்துல வாழ்க்கையிலே அப்படிதான் தேவன் வச்சிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட சூழலை வச்சிருப்பேன். யாராவது ஒரு இரும்பு கொண்ட மனிதன் நீங்க நன்மையானதை செய்வீங்க அல்லது பிள்ளைகளுக்கு நன்மையை செய்வீங்க அல்லது யாருக்காவது செய்வீங்க ஒரு ஏதாவது செய்யக்குள்ள தேவன் அவங்கள ஒரு இரும்பு மனிதர் மாதிரி வச்சிருப்பான். நீங்க ஏசியும் இருப்பீங்கன்னு உங்களுக்கு இதயமே இல்லையாண்டு கூட கேட்டுருக்கீங்களே என்ன கேட்பீங்க. உங்களுக்கு என்ன மனம் கல்லாண்டு கூட நீங்க என்ன செய்வீங்க கேட்பீங்க. இவ்வளோ வைராக்கியம் என்ன பாராட்டுறீங்க. உங்களுக்கு ஒரு காரியமே இல்லையாண்டு நம்ம என்ன செய்வோம் கேட்போம். ஏனண்டா அப்பதான் உங்களுக்கு என்ன வரும் உங்களை ட்ரைனிங் உங்களுக்கு ஒரு இரும்பு மனிதனை கொண்டு அவர் என்ன செய்யற உங்களை அடக்குற. அப்ப உங்களோட வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் காரியங்கள் என எதுவுமே இல்லாத வண்ணம் இருக்கக்குள்ள உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. என்னடா ஒரு ஜதார்த்தத்தை கூட என்ன ஒரு காரியமா சிந்திக்கிறாங்க இல்லைன்னு கூட நீங்க செய்யக்குள்ளதான் நீங்க என்ன செய்வீங்க தேவனை தேடுவீங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க கடினம் வர 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 தேவனை தேடுறான். ஏன்னா கானான் வாக்கு தத்தத்தை நோக்கி போறான். அதே போல இன்றைக்கு ஒரு பரிசுத்தவான் இருப்பானண்டா அவன் என்ன செய்வான்டா தேவனை தேடுவான். அவன் என்ன சொல்லுவானண்டா ஆண்டவரே எனக்கு வாழவே விருப்பம் இல்லை ஏன்னா ஆனா உமக்கு சித்தமா இருந்தா என்ன நீர் எடுத்துக்கொள் ஏன்னா அதுக்காக நான் இந்த உலகத்துக்கோ அல்லது இந்த பிரச்சனைக்கு பயந்து நான் சாக விரும்பல நான் உம்மோடு வர நான் விரும்புறேன். அவன் என்ன செய்வான் அதை அதுக்குள்ளால பலப்பட பாத்தீங்கன்னா அங்க ஒரு யோவான் ஸ்தானனுக்கா ஸ்தேவானுக்கு ஏன்னா ஸ்தேவானுக்கு அந்த அவங்க கல்லறிகிற வேலையில எப்படி இருந்துச்சாமண்டா பூமாலை விழுற மாதிரி இருக்கு. அப்ப அதுக்கு பிற்பாடு என்ன நடக்குமெண்டா உங்களுக்கு எந்த எதிர்ப்பு வந்தாலும் நீங்க சிரிச்சிட்டு இருப்பீங்க. அப்ப அவங்க பைத்தியமாண்டு கூட அந்த ஏன்னா உலகம் பைத்தியம் போல பித்து பிடிச்சவன் மாதிரி நினைப்பாங்க. ஆனா நீங்க பூ மாறி விட நீங்க அங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க ஒரு வேறு உலகத்தை அப்ப உங்களை எதுவுமே என்ன செய்யாது வேதனைப்படுத்த புரியுதா உங்களுக்கு உங்களை ஊக்கப்படுத்ததான் நான் சொல்றேன். அப்ப அன்றைக்கு அவர் சொல்ற தீர்க்கதரிசியே கல்லறிகிற வேளையில அவனுக்கு பூமாலை மாதிரி விழுந்துச்சு. அவனுக்கு நோ தெரியுது. ஏனண்டா அவன் எங்க பார்த்துட்டு இருக்கான் அங்க அவர் இயேசு கிறிஸ்துவான் பார்த்துட்டு இருக்கான். அப்ப அதே போலதான் உங்களோட வாழ்க்கையில தீர்க்க சொல்றே அந்த வண்ணமா. ஏனண்டா நீங்க ஒரு கன்னிகை. ஆமே நீங்க ஒரு கன்னிகை. நீங்க எப்படி என்றா தேவன் அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால நீங்க பாவிதான் பாவம் செஞ்சவங்க தான். அவருடைய ரத்தம் நீங்க ஏன்னா முதலாவது ஸ்டெப்லயே இல்லாம ஆக்கிட்டு நீங்க பரிசுத்தமா வர முதல் நீதிமானாக்குதல் பரிசுத்தமாக்குதல் பரிசுத்தாவின் அபிஷேகம். அப்ப நீதிமானாதுன்ற என்ன அர்த்தம் ஒரு காலம் ஒருபோதும் அவன் பாவமே செய்ய பரிசுத்தமாக்குதல் வரல. ஏன்னா நீங்க இன்னும் பாவத்தை விட்டு விலகையில பரிசுத்தமாக்குதலுக்கு வரையில. ஆனா நீதிமானுக்குள்ள வரக்குள்ள என்ன நீங்க பாவம் செய்யலன்னு. ஆனா நீங்க அதுக்கு பிற்பாடு பரிசுத்தமாக்குதலுக்குள்ள வாரீங்க பாவத்தை விட்டு விலகுறீங்க. அதுக்கு பிறகு பரிசுத்தாவின் அப்ப பாருங்க தேவன் எப்படி ஒரு விசேஷித்த நீங்க முதலாவது நீங்க செய்துட்டு இருக்கிறீங்க. அவர் சொல்ற நீ நீதிமானன் ஒருபோதும் ஒரு காலம் நீங்க பாவமே
செய்யல. ஏன்னா யாரு அங்க ரத்தம் சிந்தி இருக்கிறது? தேவன். கிரயம் செலுத்தினபடினால இது வந்து ரிஜெக்ட் ஆகி. அப்ப அதான் நீதிமான். அதுக்கு பிட்டு நீதிமானாக்குதல், பரிசுத்தமாக்குதல், பரிசுத்தாவியின் அபிஷேகத்துக்குள்ள கொண்டுறக்குள்ள. அப்ப அதுல நீங்க இருப்பீங்க. அதான் ஒவ்வொரு சீசர்களும் இருந்தாங்க. ஆனா டைம் வரக்குள்ள அவங்களோட உலகத்தோட்டத்தை முன்குறிக்கப்பட்டபடியா அவங்க பிச்சு தள்ளி கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க? உட்பிரவேசம். அதே போலதான் இன்றைக்கு மனவாட்டி. அதனால ஒரு கன்னிகை தான் கற்பவதியாக முடியும். ஆமே. அப்ப அதனால நீங்க கன்னிகை, அதாவது வார்த்தையில கரைபடாம, வார்த்தையை நீங்க விசுவாசிக்கணும். நீங்க எப்பயுமே தலையை நீங்க நேசிக்கணும். தலையாகி அவரை நீங்க அவர் சொல்றதை நீங்க செய்யும் போதுதான், அப்பதான் நீங்க இயேசு கிறிஸ்துவ வந்து இந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம்? பிறப்பிக்க முடியும். இன்னைக்கு உலகத்துல வந்து வார்த்தையை விட்டுட்டு ஆராதனை நடக்குது. எல்லாமே வார்த்தைக்கு ஒழுங்குபடுத்தாம ஆராதனை நடக்குது. ஆனா அங்க அவர் நீங்க எங்க எல்லாம் நீங்க தவறு உள்ளவரா இருந்தாலும் நீங்க வார்த்தை அவரை முன்பாக வைப்பீங்கண்டா அதுதான் உங்களுக்கு பலமாயிருக்கு. அவர் தான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பாதான். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து உள்ளுக்குள்ள இல்லை, அவங்களோட மூஞ்சியில இல்லை, அவங்களோட தலையில இல்லை, கால்ல நிலக்கால்கள்ல என்ன செஞ்சிட்டாங்க? முன்னாலே வந்து பூசிட்டாங்க. அப்போ சங்கார தூதனால வீட்டுக்குள்ளால தாண்டி வரையல. ஆனா இங்க உள்ள பிள்ளையானவன் இருக்கிறான், ஆனா வரையலாம போயிட்டு. ஏனண்டா அங்க ரத்தம் இருந்துச்சு. அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் போறாங்க. ஆனா தேவன் அங்க பஸ்காவை கொமினியனை பலியிட்டுட்டு கடந்து போறாங்க. என்ன நடக்குதுண்டா? பிழையாம வச்சு இவங்களோட பின்பாகத்தை பார்த்துட்டு இருக்க, இவங்களோட தவற பார்க்கிறான். பார்க்கக்குள்ள இவங்களை சபிக்கிறதுக்கு இவங்க தகுதியானவங்க தான்ட்டு அவன் தீர்மானிச்சுட்டு சபிக்க வெளிக்கிறான். ஆனா சபிக்கலாம் போயிட்டு. ஏன்னா அங்க முன்னால யார் போறது? தேவன் போயிட்டு. ஆனா இங்க புலியானவங்க இருந்தாங்க. ஆமே, இங்க தவறானவங்க இருந்தாங்க. ஆனா அங்க முன்னால போறது யாரு? அங்க அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பம். அங்க ரெண்டாவது லீடர் போறான், அங்க ஆசாரியர்கள் போறாங்க, தூத எக்காலம் அங்க போகுது, இஞ்சால பாவியல் போறாங்க. அதனால யாருக்குமே ஒன்றுமே செய்யுது. ஆனா பிழையாம் பார்க்கிற வேலையில தவறு இருந்துச்சு, ஆனா முன்னுக்கு வார்த்தை இருந்துச்சு. ஆமே, அதே போலதான் நீங்க எப்பயுமே தேவண்ட வார்த்தையை வச்சு அதுக்கு பயந்தோன்றிருந்தா நிறைவானது உங்களை குறைவு எல்லாமே என்ன செய்யுமெண்டா அது தள்ளி போடும். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சமயம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டு. அதன் காலத்துல தேவன் எல்லாமே நேர்த்தியா செய்வார். அதனால இது ஒரு பாடமா துவங்கினா இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனண்டா அவர் எப்படிப்பட்டவர், அதான் நீங்க அவர் எப்படியானவர் என்று அறியாம நீங்க அவரை ஆராதிக்க. ஆமே. அப்ப அவர் வந்து எப்படி முதன்மையான ஸ்தானத்தை எடுத்தாரோ அதே போலதான் தம்முடைய பிள்ளைகளும் முதன்மையானதை எடுக்கதான் தேவன் எப்பயுமே விரும்புகிறவராயிருக்கு. அதுக்கு நீங்க அவரை வச்சா அவர் உங்களை முதன்மையானவர் ஆக்குவார். அதனால இன்றைக்கு இந்த உலகமோ வர காலத்துல அந்த காரியத்தை உலக பிரகாரமாய் செய்யற வேளையில நீங்க வந்து அந்த வண்ணமா இல்லாம உங்களுக்கு எப்பவும் போல அதை நீங்க செய்து அது செய்யறது தவறுன்னு நான் சொல்ல வர மாட்டேன். நீங்க தேவனுக்குள்ளால ஒரு காரியங்களை விசேஷித்து கொண்டு உலகம் மாறி நீங்க இல்லாம வார்த்தை உங்களுக்கு இன்றைக்கு எப்படியோ, மண்டே எப்படியோ, நாளைக்கு எப்படியோ அதே போல எல்லா நாளும் இருக்குமெண்டா அது ஆசீர்வாதம். ஆனா அதே ஒரு விசேஷித்தமா நினைப்பீங்கண்டா அது தவறான ஒன்று. அதனாலதான் நாட்களை விசேஷித்து கொள்கிறவன் கத்தருக்கென்று அதை என்ன செய்யறானா விசேஷித்து கொள்றான். எப்பயுமே எப்படி ஞாயிறு இருக்கிறோம் எல்லா நாளும் விசேஷித்து கொண்டீங்கண்டா அது ரெவலேஷன் வெளிப்பாடா இருக்கிறது. அதுதான் ஆசீர்வாதம். அதே மாத்திரம் நினைப்பீங்கண்டா நீங்களும் அறியாமையில கோட்பாட்டுக்குள்ள போறீங்க. அதனால கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய காரியம் இருந்தாலும் இது உங்களுக்கு பிரயோஜனம். அதனால நீங்க பொருளை விசுவாசிப்பீங்கன்னு அறிஞ்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதாவது ஒரு கன்னிகையின் மூலம் ஒரு குமாரன். ஆமேன். அப்ப அன்றைக்கு எப்படி ஒரு கன்னிகையின் மூலம் ஒரு குமாரன் பிறப்பிக்கப்பட்டார், அவர் எப்படியாக தன்னுடைய வாழ்க்கையில எப்படி பாருங்க பிறப்பா இருக்கலாம், அவர் கழுதையின் மேல் ஏறுகிறதா இருக்கலாம், அல்லது ஒவ்வொரு காரியமா இருக்க கல்லறையாக இருக்கலாம், அவருடைய எலும்புகாலா இருக்க எதுவுமே என்ன செய்யலாது தீர்க்கதரிசன நிறைவேறும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லவராயிருக்கு. அதனால கத்தத்தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்க யாவரும் எழுந்திருப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வலவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே மக்கு ஸ்தோத்திரம், ஜீவனுள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான அந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான அந்த நேரத்திலே உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே இன்றைய நாளிலே ஒரு கன்னிகையை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆம் கர்த்தாவே, நேரமானது போதாததாயிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் எல்லாவற்றையும் புரிய வைக்க வல்லவராயிருக்கிறீர். அதனாலே எந்த வண்ணமாக உம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் எந்த வண்ணமாய் முதன்மையாக இருந்ததோ, எந்த வண்ணமாய் பரிசுத்தமாய் இருந்ததோ, எந்த வண்ணமான ஒரு காரியமாக இருந்ததோ, அதே போல இன்றைக்கு எங்களையும் நீர் அந்த வண்ணமாக விரும்புகிற தேவனாயிருக்கிறீர். அதனாலே நிச்சயமாக உம்முடைய வார்த்தை ஒன்றே எங்களை பரிசுத்தப்படுத்த முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே சத்தியத்தின் மேல் சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டு இன்னும் அதிகமாய் நாங்கள் பலப்பட நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த நாளிலே கேட்ட வார்த்தை ஆசீர்வதியும். நிச்சயமாய் இது ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு நிச்சயமாய் இது உதவி ஆயிருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனாலே நிச்சயமாக இந்த வார்த்தைகள் அவளுக்குள்ளாக பிரவேசித்து 100 பலன் கொடுக்க நீர் கிருபை செய்யும். இந்த வேளை ஆசீர்வதியும். மீதியாய் நடக்கிற யாவிலும் உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். பரமண்டலத்தில் இருக்கங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். யாவரும் அமர்ந்திரு.